குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கண்டப்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்ச பிறகு நம்ம டெய்லி கண்டப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2026 ஆண்டுக்கு தேவையான அனைத்து போட்டித் தேர்வுக்குமான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருவோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டப்ஸ் பார்த்துடலாம். கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் கட்ட அகழாய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆவது கட்ட தொல்லியல் அகழாய்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அண்மையில் 10ஆம் கட்ட அகழாய்வு நடத்தி அதனுடைய அறிக்கைகள்லாம் மத்திய அரசுக்கு வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. கீழடி தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 4% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அகழாய்வு நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் கட்ட அகழாய்வு வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரை நிலவிய பண்பாட்டு நாகரிகம் தொடர்பான பல தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வரதை நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. முதல் 10 கட்ட அகழாய்வுகளின் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைச்சது. கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் கருதப்படுது. 20,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட முந்தைய அறிவியல் ஆய்வுகள் கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் வயது கணிப்பு முறை அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை அப்படின்றத கணிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரமான மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிட்டாங்க. 1923ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் வந்து இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுல அனுப்பியிருந்தார். ஓகேங்களா? இந்த மசோதாவில் வந்து துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பல்கலைக்கழகோட வேந்தராக யார் செயல்படுவார்னா ஆளுநர் தான் செயல்படுவார். ஓகேங்களா? அந்த வேந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபராக இருப்பார். அந்த வேந்தர் என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு அரசுன்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அப்போ சிஎம் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க நியமிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுக்கு அனுப்பி வச்சிருந்தார். அதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுக்கு இப்போ திருப்பி அனுப்பிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் பற்றிய ஒரு முக்கியமான வழக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 100 மீட்டருக்கு உயரமாக இருக்கக்கூடிய மலைகள் வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலை என்றும் தொடர்ச்சியாக உள்ள மலைகள் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டருக்கு மேலே தொடர்ச்சியாக உள்ள மலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்த். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்தியாவின் பசுமை நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமேற்கு இந்தியாவின் பசுமை நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகேங்களா? அப்படின்னா அவங்க மென்ஷன் இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க. சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது இப்போலாம். அடுத்தது மாமல்லபுரத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க. சர்வதேச படகு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலத்தான் போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மிகப்பெரிய விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்திருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாமல்லபுரத்தில் 186 நாடுகளை சேர்ந்த வீரர்களை கொண்ட 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நம்ம நடத்திட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபார்முலா 4 கார் பந்தயமும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்திட்டோம். 2022 வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியும் 2023 நடத்திருக்கோம். 7வது தேசிய ஹாக்கி போட்டி இப்போ ரீசெண்டாக நடத்துகிறோம். ஓகேங்களா? சென்னை மற்றும் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து நடத்திருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச இளையோருக்கான பாய்மரக படகு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து சென்னையில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது. இந்த போட்டியில் இந்தியா, அயர்லாந்து, சிசல்ஸ், மொரீஷியஸ், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, அல்ஜீரியா, இலங்கை, மலேசியா, தைவான், ஸ்வீடன் உள்ளிட்ட 13 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆவணப்பட இயக்குனர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்திங்கன்னா 88 வயது முதிர்வு காலமாக வந்து பார்த்திங்கன்னா காரணமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2009 அவர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. 2020 வந்து பார்த்திங்கன்னா மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் ஆவணப்படங்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக டாக்டர் வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனை விருதையும் வாங்கியிருக்காரு. 1987ஆம் ஆண்டு ஹவாய் நகரில் உள்ள வாடுமுல் அறக்கட்டளையினுடைய ஹானர் சம்ஸ் விருதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. 2005ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற அமெரிக்க சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனை விருது வாங்கியிருக்காரு. இவ்வளோ விருது வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பர்சன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் காலமான கிருஷ்ணசாமி வந்து எதனுடன் தொடர்புடையாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காருன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம நேற்றே வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். நீண்ட தொலைவு பயணித்து இலக்குகளை தாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ரேடார் அமைப்புகள் உட்பட
79,000 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 79,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது மட்டும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறத மார்க் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்தியாவில் 47% உழைக்கும் மகளிர் இருப்பது ஒரே மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா, மொத்தமாக வேலைக்கு போகிறவங்களில் 47% வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்காங்க. இது முக்கியமான டேட்டா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகப்படுத்த. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நடத்துகிறாரு. இது எப்போ அப்படின்னா 1924. ஓகேங்களா, இது முக்கியமானது, இது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த ஒரு முக்கியமானது, ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் சோதனை மையத்திலிருந்து வந்து விண்ணில் சீரிப்பாயும் பினாக்கா அப்படின்ற நீண்ட தொலைவு தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பினாக்கா அப்படின்றது ஏவுகணை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான ட்ராப் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நீரு தண்டா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சீனியர் பிரிவு இறுதிச் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 41 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்திருக்கிறாரு. தில்லி வீராங்கனையான கிருத்தி குப்தா 40 புள்ளிகளுடன் வெண்கலமும் வெள்ளியும், மத்திய பிரதேசம் பிரதிகா துபே வந்து பார்த்தீங்கன்னா 32 புள்ளிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலமும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரு ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகளை சாய்த்து பூடான் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா சோனம் ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா புதிய உலக சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி என்ன சாதனை இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா. இதற்கு முன் வந்து சர்வதேச T20 கிரிக்கெட்டில் வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வேகப்பந்து வீச்சாளரான சியாஸ்ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இத்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 8 ரன்கள் கொடுத்து 7 விக்கெட்டுகளை சாத்தார். அதுதான் அதிகபட்சமாக இருந்தது. அதே போல் நடப்பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரைன் பவுலரான அலி தாவூத் வந்து பார்த்தீங்கன்னா பூடானுக்கு எதிரான ஆட்டத்தில் 19 ரன்களை கொடுத்து 7 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். இவர் 8 விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். ஓகேங்களா, ஒரே ஆட்டத்தில். சரிங்களா, அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா IIT அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு பேட்சில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் IITக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை வழங்கியிருக்காங்க. ஒரு பேட்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய நன்கொடை வழங்கினது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, கான்பூர் IITயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய அதிபரான செலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ உறுப்பு நாடுகளில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடர்ந்துச்சு. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டப்ஸ் அவ்வளோ எதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு அனைத்து போட்டித் தேர்வுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.